சிட்லப்பாக்கத்தில் ஹெல்மெட் கொள்ளையர் அட்டகாசம். சிட்லப்பாக்கத்தில் ஹெல்மெட் அணிந்த கொள்ளையர்கள் கடையை உடைத்து கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் வினோபாஜி நகர் பகுதியில் கடந்த 6 வருடங்களாக முருகேசன் என்பவர் முருகன் ஸ்டோர் என்ற பெயரில் மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகின்றார். வழக்குப்போல் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற முருகேசன் காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்ததும் கல்லாவில் இருந்த பணம் எல்லாம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உடனே சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் போலீசாரிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக இருசக்கர வாகனத்தில் இருவர் ஹெல்மெட் அணிந்தவாறு வந்து கடைக்குள் சென்று கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை அள்ளிச் சென்றது தெரியவந்தது. அதன் பின்னர் இருசக்கர வாகன பதிவு எண்ணை வைத்து விசாரித்ததில் கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பதும் இவர் மின்வாரியத்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வருவதும் தெரியவந்தது. இவர்தான் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார் என போலீசார் குற்றவாளியை பிடித்துவிடலாம் என்று எண்ணி அவரிடம் விசாரணை செய்ததில் இருசக்கர வாகனத்தை பணிக்கு சென்று வீட்டின் வெளியில்தான் நிறுத்தப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். அதன் பின்னர் அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சியை பார்த்தபோது 2 நபர்கள் ஹெல்மெட்டுடன் வந்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்று சிட்லப்பாக்கம் பகுதியில் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மீண்டும் எங்கு வண்டி எடுத்தார்களோ அங்கே இருசக்கர வாகனத்தை விட்டுச் சென்றது விசாரணையில் தெரியவந்தது. போலீசாரிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஹெல்மெட் அணிந்தவாறு ஈசிஆரில் இருசக்கர வாகனத்தை திருடி தாம்பரம் அருகே கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மீண்டும் ஈசிஆரில் இருசக்கர வாகனத்தை விட்டு சென்ற கொள்ளையனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.